ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. திருச்சிற்றம்பலம். வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் செப்டம்பர் 2024 மேஷ ராசிக்கான ராசி பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டு பரிகாரங்களை விரிவாக பார்ப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் 3ஆம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். உங்கள் இளைய சகோதரரின் ஆதரவை எதிர்பார்ப்பீர்கள். இளைய சகோதரரின் ஆதரவு கிடைக்கும். திடீர் பணவரவு ஏற்படும். எனினும் ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற வணிகங்களில் முதலீடை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். புதுவித தைரியம் பிறக்கும். எனினும் தனக்கு அனைத்தும் தெரியும் என்ற எண்ணப்போக்கை மாற்றிக்கொள்வது நன்மை பயக்கும். 2ஆம் வீடான ரிஷப ராசியில் குரு பகவான் தொடர்வதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். எனினும் பேச்சில் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும். 12ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் வீண் விரயம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே செலவுகளை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும். விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது ஏற்றத்தை தரும். இந்த மாதம் வரவுக்கேற்ற செலவு இருக்கும். ஆடம்பர மற்றும் அனாவசிய பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். உங்கள் ராசிக்கு 3ற்கும் 6ற்கும் அதிபதியான புத பகவான் 5ஆம் பாவமான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடன் சஞ்சரிப்பதால் குழந்தைகளால் செலவுகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே பெரியவர்களின் பேச்சை உதாசீனம் படுத்தாமல் இருப்பது நன்மை பயக்கும். உங்கள் 6ஆம் பாவமான கன்னி ராசியில் கேது பகவானுடன் உங்கள் 2க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் நீச்சமடைந்து சஞ்சரிப்பதால் வீட்டில் அலட்சிய போக்கை தவிர்ப்பது நன்மை பயக்கும். வெளிவட்டாரங்களில் பேச்சை குறைத்துக் கொள்வது மேலும் நன்மையாகும். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையின் பேச்சை மதிப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை தரும். உங்கள் 10ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சனி பகவான் 11ஆம் வீட்டில் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் மூத்த சகோதரரின் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வரும். எனினும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகவே உங்களுக்கு வரவேண்டியது வந்து சேரும். 12ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் பயணங்கள் ஏற்படும். பயணங்களால் அலைச்சல், தூக்கமின்மை, மனக்கவலை மற்றும் உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் தேவைப்படும். அனாவசிய விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 6, 8, 10ஆம் பாவங்களில் விழுவதால் வேலை செய்யும் இடத்தில் உங்களின் மதிப்பு அதிகரிக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். எதிர்பாராத இடங்களிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் உங்களுக்கு வந்து சேரும். உடல் நலம் சீராகும். எனினும் உடல் பயிற்சி அவசியம். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்குள் செல்கிறார். எனவே குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும்.
செப்டம்பர் 19ஆம் தேதி புத பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கும், சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கும் செல்கின்றனர். எனவே செப்டம்பர் 19ற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் 6ஆம் அதிபதியான புதனுடன் இணைவதாலும் பரம்பரை சொற்றில் இருந்து வரும் இழுபறி நிலை தொடரும். அவசர முடிவை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நஷ்டத்தை குறைக்கும். மேலும் கேது பகவானை குரு பகவான் பார்ப்பதால் கடவுள் வழிபாட்டின் மூலம் அமைதி பிறக்கும். செப்டம்பர் மாதம் 9, 10, 11 மாலை வரை சந்திர பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நல்லது. மேலும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். தேவையற்ற வாக்குறுதிகளை தவிர்ப்பது மேலும் உங்களுக்கு நன்மை பயக்கும். தினம்தோறும் முருகப்பெருமானை வணங்கி வேல் மாறல் விருத்தம் பாராயணமோ அல்லது கேட்டோ வர எதிரி பயம் நீங்கும். பரம்பரை சுற்றில் இருந்து வரும் பிரச்சனைகள் விலகும். மேலும் வியாழக்கிழமைகளில் நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் புஷ்பம் சாற்றி வணங்கி வர குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மொத்தத்தில் இந்த மாதத்தில் பேச்சிலும் வெளிவட்டாரத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும். மேலும் முதலீடு செய்வதில் கவனம் தேவைப்படும் மாதமாக அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி. நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி. பிரபாகரன்.